அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி படைத்தேன்? என்னை கொண்டே தான் நான் படைத்திருக்கேன். படைத்தவன் இல்லை என்று சொன்னால் படைப்பு இல்லை. அப்ப அல்லாஹ்வே தான் இருக்கிறான். ஹக்குனா என்ன? அல்லாஹ் தான். நான் சொல்றான், ஹக்கை கொண்டுதான் படைத்திருக்கிறேன் அப்படின்னா என்னை கொண்டுதான் படைத்திருக்கிறேன். எல்லா படைப்புகளாக அவன்தான் இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அவன் தான் தேவை நிறைவேற்ற முடியும். அந்த காசுடைய ரூபத்தில் இருப்பவனும் யாருதான்? அல்லாஹ் தான். இந்த பணத்தில் அல்லாஹ்வை பார்த்தா நமக்கு என்ன விளங்கும்? அல்லாஹ் என் தேவைகளை நிறைவேற்றுகிறான். அல்லாஹ்வை பார்க்கல, நம்ம என்ன விளங்குவோம்? இந்த பணம் என் தேவையை நிறைவேற்றுகிறது. சாப்பாடு தேவை நிறைவேற்றல, அல்லாஹ் போயிட்டா சாப்பாடு இருக்குமா? நீ மட்டும் இரு, நான் போறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை விட்டு அல்லாஹ் போயிட்டா சாப்பாடு இருக்குமா? காணாம போயிருமா? தங்கம் சொல்லுது வளையலை பார்த்து, வளையலே இவ்வளவு நாள் உன் கூட இருந்தேன், போதும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி தங்கம் என்ன செஞ்சிருச்சு? சென்று விட்டால் வளையல் இருக்குமாங்க? அப்ப அல்லாஹ் சென்று விட்டால் இந்த உலகத்தில் எந்த படைப்பும் என்ன செய்யாது? இருக்காது. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का पीर, नूरी का पीर, आरिफ का पीर, इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफीक इनायत फरमा बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபிர் லோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும்
தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கற்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த அதிசக்தி வாய்ந்த இறைவனுடைய மீசானில், தராசில் மிகவும் கனம் நிறைந்த இந்த கலிமா, அதனுடைய 2 பக்கங்களையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது பகுதி, இலாஹ், இறைவன் என்று சொன்னால் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன் அவன் வணக்கத்துக்கு தகுதியானவன்? அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இன்னொரு வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அதற்கான தகுதிகள் என்ன, அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக 2வது, தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இறைவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய. இதுலேயும் அதே மாதிரி தான். இப்படி வணக்கத்திற்குரியவன் இறைவன் மட்டும், வேறு யாரையும் எப்படி வணங்கக்கூடாதோ, இறைவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் மரியாதைக்குரியவங்க தான், அவர்களுக்கு கண்ணியம் செய்யணும், அவர்களை சிறப்புப்படுத்தணும், அதெல்லாம் அவசியமான விஷயம்தான். ஆனால் அவர்கள் என்ன கிடையாது, தெய்வங்கள் இல்லை, அவர்கள் கடவுள்கள் இல்லை. அதே போல தான் ஆசிரியர்கள், கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், குருமார்கள், உஸ்தாதுமார்கள், இவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யணும். ஆனால் அவங்க யாரும் என்ன கிடையாது, தெய்வம் இல்லை. யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. மரியாதை செய்யலாம், கண்ணியப்படுத்தலாம், அவர்களை உயர்வுபடுத்தலாம், அது வேற. ஆனால் யாரும் தெய்வம் இல்லை, யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அதே போலத்தான் இறைவன் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். இறைவன் மட்டும்தான். எப்படி வேறு எந்த படைப்பும் வணக்கத்திற்கு தகுதி இல்லையோ, எந்த படைப்பும் தேவைகளை நிறைவேற்றவில்லை. ஆனால் அப்படி நம்முடைய வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியுதா? வெளிப்பார்வைக்கு படைப்புகள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக தெரியுதா இல்லையா? ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு படைப்பு நமக்கு என்ன ஆகுது, தேவைப்படுது. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு படைப்பை நோக்கி நாம் என்ன செய்கிறோம், போகிறோம். வணக்கத்திற்கு வேற இறைவனை தவிர்த்து வேற எங்கேயும் நம்ம போகிறதில்லை. அது சுலபமாக முடிஞ்சிருச்சு. வணங்குறதுக்கு நம்ம போகிறதில்லை. ஆனால் தேவைகள் நிறைவேறக்கூடிய விஷயத்தில் எல்லாமே இறைவன் தான் சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாதே. ஒவ்வொரு தேவைக்காக வேண்டியும் இப்போ நம்ம திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு நம்ம திக்ரு செய்கிறோம், தாலீமு கேட்குறோம். இந்த மஜ்லிஸுகளை நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை? கரண்ட்டு தேவை. கரண்ட்டு தேவைப்படுதா இல்லையா? கரண்ட்டு தேவைப்படுது. நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு ஹான்கா தேவைப்படுது. பேசுகிறதுக்கு மைக்கு தேவைப்படுது, ஸ்பீக்கர் தேவைப்படுது, ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது, ரெக்கார்டு பண்ணுறதுக்கு கேமரா தேவைப்படுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்மை சுற்றி தேவைகளுக்காக ஒவ்வொரு தேவை, ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு தேவை இல்லை, ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு நமக்கு. இந்த எல்லா தேவைகளுக்கும்
அல்லாஹ் தான் நிறைவேற்றுறான் அப்படின்னா அது புரிய மாட்டேங்குது. அது என்ன செய்யல, எப்படி அல்லாஹ் நிறைவேற்றுறான்? இந்த தேவை இப்போ மைக்குடைய தேவை, மைக்கு தானே நிறைவேற்றுது. ஸ்பீக்கருடைய தேவை, ஸ்பீக்கர் தானே நிறைவேற்றுது. கரண்டுடைய தேவை, கரண்டு தானே நிறைவேற்றுது. எப்படி அல்லாஹ் நிறைவேற்றுறான்னு சொல்றீங்க? ஆனால் அல்லாஹ் வஇய்யாக நஸ்தஈன், என்னிடத்திலேயே நீங்கள் உதவி தேட வேண்டும், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம், நீங்க என்ன செய்யணும், சொல்லணுன்றான். அப்படி அவன்கிட்ட மட்டுமா நம்ம உதவி தேடுறோம்? ஒவ்வொரு நேரமும் பல வஸ்துக்களை கொண்டு உதவி நாம வாங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? நமக்கு உதவுதா இல்லையா? அல்லாஹ் மட்டும் உதவுறானா இல்லை படைப்புகள் உதவுதா இல்லையா? படைப்புகள் உதவுதா? எந்த படைப்புமே நமக்கு உதவாம இருக்குதா? இப்போ எனக்கு எந்த படைப்புடைய உதவியும் இல்லாம நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. இப்ப நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு என்ன தேவை? நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். அப்போ இந்த உடை நம்முடைய மானத்தை மறைத்து நம்மை கண்ணியமாக நமக்கு வெளியில காட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் வேற எந்த பிராணியும் எதுவும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், எல்லா தேவையும் நான் தான் நிறைவேற்றுறேன். எல்லா தேவையும் பார்த்தா ஏகப்பட்ட படைப்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் தான் நிறைவேற்றுறேன். இப்போ அல்லாஹ் சொல்றதை கேட்கறதா இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிகிறத ஏத்துக்கிறதா? கண்ணுக்கு தெரிகிறது தான், கண்ணுக்கு தெரியுது. இது இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? தெளிவா தெரியுது அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும். அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான விளக்கங்கள் அதுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். எப்படி? அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுறான். எல்லா தேவையும் அவன் தான் நிறைவேற்றுறான். இவ்வளோ தேவையும் அவன் தானே. கரண்ட்டுடைய தேவை கரண்ட்டு நிறைவேற்றலை, அல்லாஹ் தான் நிறைவேற்றுறான். அல்லாஹ் தான் லைட் எரிய வைக்கிறான், அல்லாஹ் தான் ஃபேனை ஓட வைக்கிறான், அல்லாஹ் தான் இந்த மைக்கை வந்து சப்தத்தை எடுத்து கொடுக்க வைக்கிறான், ஸ்பீக்கரில் சப்தத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறான். மைக்கு இல்லை, அல்லாஹ் தான் மைக்குடைய வேலையை பார்க்குறான், ஸ்பீக்கருடைய வேலையை எல்லாம் தான் பார்க்குறான். இப்போ எல்லா படைப்புகளும் நம்முடைய தேவைகளை என்ன செஞ்சுட்டு இருக்குது, நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய தேவைகளை நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுறேன். அல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தா நானும் நிறைவேற்றுறேன், படைப்புகளும் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லியிருந்தா அப்பவும் பிரச்சனை வந்திருக்காது. அல்லாஹால அவன் செய்யக்கூடிய வேலைகளை, படைப்புகள் செய்யாத வேலைகளை அல்லாஹ் செய்கிறான், படைப்புகள் செய்யக்கூடியதை படைப்பு செய்யுது அப்படி நாம் என்ன செஞ்சிருப்போம், விளங்கியிருப்போம். இப்போ அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுறான், வேற யாரும் இல்லை அப்படின்றது சரியா? சரியாது. அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுறான், வேற யாருமே தேவையை என்ன செய்யலை, நிறைவேற்றலைன்றது ஏற்றுக்க முடியுதா? அப்படி ஏற்றுக்கிட்டு உட்கார முடியுமா? சும்மா சொல்லிக்கங்க. அப்படி சும்மா சொல்றதுல என்னங்க அது? நாம் வந்து இங்கே பேசுறதே சும்மா சொல்றதுக்காக இல்லை, இது ஈமான் நம்முடைய கல்புல வரணுன்றதுக்காக நாம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து சும்மா ஏற்றுக்கங்க, அப்படி சொல்லிக்கங்க, நீங்கள் படுங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னால் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்போ அல்லாஹ் தான் நிறைவேற்றுகிறான் என்பது நமக்கு தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ் தான். இப்போ அதற்கு தான் ஷேக் மர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஏன் அவன் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றுகிறான், அதையும் நம்ம விளங்கணும். படைப்புகள் ஏன் தேவையை நிறைவேற்றவில்லை? படைப்புகள் நமக்கு வந்து பார்த்தா தலைகளை தெரியுது, படைப்பு தான் தேவையை நிறைவேற்றுது. அல்லாஹ் எங்க நிறைவேற்றுறான்? அப்ப அல்லாஹ் நிறைவேற்றுகிறான்றதும் நமக்கு தெரியல, படைப்பு நிறைவேற்றவில்லைன்றதும் நமக்கு தெரியல. நமக்கு தெரிகிறது படைப்பு நிறைவேற்றுது, அல்லாஹ் நிறைவேற்றலை. அப்ப நாம என்ன விளங்கணும்? படைப்பு நிறைவேற்றவில்லை என்பதையும் விளங்கணும், அல்லாஹ் தான் நிறைவேற்றான்றதும் விளங்கணும். படைப்புட்ட என்ன பிரச்சனையா நிறைவேற்றல?
என்ன இல்லை படைப்பிட்ட அதையும் தெரிஞ்சுக்கணும், அல்லாட்ட என்ன இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் இறைவன் யார், படைப்பு யார் என்பதற்கான விளக்கம். ஒரு தேவையை ஒருத்தர் நமக்கு என்ன செய்யணும், பூர்த்தி செஞ்சு தரணும். சாதாரணமா நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும்னா முதல்ல அப்படி ஒரு ஆள் இருக்கணும். இல்லாத ஆள் நமக்கு உதவி செய்ய முடியுமா? இருக்கிற ஆள் உதவி செய்ய முடியுமா? இல்லாத ஆள் உதவி செய்ய முடியுமா? ஒரு ஆள் இருக்கணும். சரி, ஆள் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் இருக்கணும். ஆள் இருக்கிறான்னா உதவி செய்வதற்கான ஆற்றல் இல்லை, அப்பவும் அவர் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அவருக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் இருக்குது, ஆனால் அந்த ஆற்றலை அவர் பயன்படுத்தி நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். அவர் உதவி செய்யணும், அவர் என்ன செய்யணும், அப்பதான் அவர் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், உதவி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்கிறான், வேற எந்த படைப்பும் உதவி செய்யல என்று சொன்னால் அதுக்கு அவுலியாக்கள் சொல்லி தராங்க, அல்லாஹ்விடத்தில் 4 தகுதிகள் இருக்கிறது, படைப்புகளிடத்தில் அந்த 4 தகுதிகள் இல்லை. அல்லாஹ்விடத்துல என்ன 4 தகுதி இருக்குது? ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா? அதான் ஸாத். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான். அல்லாஹ்விற்கு சிஃபாத்துகள், குணங்கள் இருக்குதா இல்லையா? அவன் ஹயாத் உள்ளவன், அறிவுள்ளவன், நாட்டம் உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், அவன் பேசக்கூடியவன், அவன் கேட்கக்கூடியவன், அவன் பார்க்கக்கூடியவன். அவனுக்கு என்ன இருக்குது? சிஃபாத்துகள் இருக்குது. அதே போல அல்லாஹ்விற்கு செயல்கள், அஃஆல். அல்லாஹ் தஆலா செயல்படக்கூடியவனா சும்மா இருக்கிறவனா? அல்லாஹ்விற்கு அஃஆல். சூரியனை உதிக்க வைக்கிறான், மறைய வைக்கிறான், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான், எல்லா வேலையும் அவன் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான். அஃஆல். அந்த செயல்களினால் ஏற்பட்ட விளைவுகள் ஆசார். அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய செயல் படைப்பு. அல்லாஹ் படைத்தான், நாம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ் படைக்கல, நாம உட்கார்ந்துருப்போமா? அப்ப அல்லாஹ்வுடைய செயலின் விளைவுகள் நாம. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் யாருடைய செயலின் விளைவுகள்? அல்லாஹ்வுடைய. இப்ப எல்லாம் யாருடைய ஆசார்? அல்லாஹ்வுடைய ஆசார், அல்லாஹ்வுடைய. இப்ப இந்த 4ம் சுருக்கமா சொன்னா, இந்த 4ம் படைப்புக்கு இல்லை. ஸாத் இல்லை, சிஃபாத் இல்லை, அஃஆல் இல்லை, ஆசார் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரி. இப்ப ஆசார் என்று சொன்னால் சொத்துக்கள். அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள எல்லாம் யாருடைய சொத்து? இப்ப நமக்கு உதவி செய்யணும், யாரு வச்சிருக்கிறானோ அவன் நமக்கு கொடுக்க முடியுமா? யார்கிட்ட இல்லையோ அவங்க கொடுக்க முடியுமா? யார் இருக்குதோ அவங்க தான் கொடுக்க முடியும். உலகத்தில் உள்ள எல்லாம் யாருடைய சொத்து? அல்லாஹ்வுடைய சொத்து. அப்ப நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் யாரு தான் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். நாம காசு கொடுத்து வாங்கினாலும் நமக்கு அந்த பொருளை கொடுத்தது யார் தான்? அல்லாஹ் தான். நான் காசு கொடுத்து வாங்கினேன் இல்லை, அது யாருக்கு சொந்தமான பொருள்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருள். இப்ப நமக்கு என்ன காசு கொடுத்ததுனால என்ன கிடைச்சிருக்குது? அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை கிடைச்சிருக்கு. இப்பவும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான். நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் அது யாருக்கு சொந்தமானது தான்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான். நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் யாருக்கு சொந்தமானது தான்? நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும், யாராவது நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாலும், எந்த வகையில் நமக்கு வந்திருந்தாலும் எல்லாம் யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது. இந்த பாடங்கள் விரிவாக நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம், விரிவாக பேசியிருக்கிறோம். சுருக்கமாக நம்ம விளங்குறதுக்காக தான்
இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். விரிவாக பேசின தாலிமாத்துகள் ஏற்கனவே இருக்குது. அதை விரிவாக பார்க்கணும்னு நினைக்கிறோம், அங்கே பார்த்தோம். சுருக்கமாக நாம் சொல்லக்கூடியது, ஆசாரில் அல்லாஹாலா மாலிக், அவன் எல்லா உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரன், எஜமான். படைப்பு மம்லூக். அல்லாஹாலா ஹாஜத் ரவா, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், கொடுக்கக்கூடியவன். படைப்பு முஹ்தாஜ், தேவையாகக்கூடியவன். என்ன சொல்றோம்? உலகத்தில் உள்ள எல்லாம் யார் கையில தான் இருக்குது? அல்லாட்ட தான் இருக்கு. வேற யார்கிட்டையும் எதுவும் இல்லை. அப்போ அல்லாஹ் கொடுக்க முடியுமா? படைப்பு கொடுக்க முடியுமா? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். நம்ம பீரோல இருந்து நம்ம துணியை எடுத்து போடுறோம். நம்ம பீரோவும் யாருக்கு சொந்தமானது தான்? யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பீரோவில் இருக்கிற எல்லா துணிமணியும் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. அதை எடுத்து நாம என்ன செய்யறோம்? போடுறோம். இப்ப நமக்கு போடுறதுக்கு யாரு தான் கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். தான் போட்டுக்கோ, உபயோகப்படுத்திக்கோ. அப்ப நாம எதை பயன்படுத்தினாலும் நம்ம கையில தானே இருக்குது, நம்ம வீட்டுல தானே இருக்குது, என்னுடைய அதிகாரத்துல தானே இருக்குது. நான் நினைச்சா நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தது யாரு தான்? அல்லாஹ் தான் கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப நம்ம போட்டு இருக்கக்கூடிய தொப்பியில இருந்து, சட்டையில இருந்து, கையில இருந்து, எல்லா துணிமணிகள், நகைகள் எல்லாம் யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது தான். இப்பவும் அல்லாஹ்வுடையது தான். அடுத்தவங்க யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னோடது, இது யார் சட்டைங்க, இது ஏன் சட்டை அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சட்டை, அதுதான் என்னோட சட்டை இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டை தான். ஒவ்வொரு நேரமும் அவன் தான் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அஃஆல், எல்லா செயல்களும் யாருடைய செயல்தான்? அல்லாஹ்வுடைய செயல்தான். படைப்பிடத்தில் என்ன இல்லை? குவத், சக்தி இல்லை. படைப்பிடத்தில் நம்ம கீழே இருந்து போறோம், மேல இருந்து வந்தா ஈஸியா விளங்கும். அது கீழே இருந்து கொஞ்சம் போயிட்டு அப்புறம் மேல இருந்து வருவோம். படைப்பிடம் என்ன இல்லை? சக்தி இல்லை. இப்போ படைப்பு எதையும் செய்ய முடியாது. இப்ப நாம கையாட்டுறோம், இந்த கை அசையுது, நான் தான் கை அசைகிறேன்னு நம்ம சொல்றோம். நான் அசைக்கவில்லை, நான் செய்யவில்லை. எல்லா செயல்களையும் செய்பவன் ஃபாயிலு முத்துலக் யாருதான்? அல்லாஹ் தான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். யார் தான் செய்றா? அல்லாஹ் தான் செய்றான். சிஃபாத்துகள் அல்லாஹ்விடத்தில் தான் சிஃபாத்துகள் இருக்கு. ஹயாத் யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்குது. இல்ம் யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. படைப்பிடத்தில் என்ன இல்லை? ஹயாத் இல்லை, இல்ம் இல்லை, இராதத்து இல்லை, நாட்டம் இல்லை, குதிரத்து இல்லை, சமாத் கேட்கக்கூடிய தன்மை இல்லை. இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இது நம்முடைய சிஃபாத் இல்லை. யாருடைய சிஃபத்து? அல்லாஹ்வுடைய சிஃபத்து நம் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து வெளிப்படக்கூடிய, இப்ப இந்த ஸ்பீக்கர் பேசுதா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஸ்பீக்கரா பேசிக்கிட்டு இருக்கு? நம்ம பேசுறோமா? நாம தானே பேசுறோம். அப்போ ஸ்பீக்கருக்கு என்ன இல்லை? பேசக்கூடிய சிஃபத்து இல்லை. இப்போ ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வருதுன்னா நம்ம விளங்குவோம், மைக்குக்கு முன்னாடி யாரோ உட்காந்து என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப படைப்புக்கு என்ன இல்லை? பேசக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால், படைப்பில் இருந்து ஒருவன் பேசிக்கொண்டிருக்கிறான். படைப்புக்கு கேட்கக்கூடிய தன்மை இல்லை, படைப்பு கேட்குது அப்படின்னு சொன்னால், படைப்பில் இருந்து ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதுக்கு மேல போனா தாத். தாத்தில் அல்லாஹாலா மௌஜூத், அவன் உஜூத் உடையவன், சொந்த இருப்புடையவன். படைப்புக்கு என்ன இல்லை? சொந்த உஜூத் இல்லை. படைப்பு மஅதூம், இல்லாதது. படைப்புக்கு இருப்பு இல்லை. யாருக்கு மட்டும்தான் இருக்கு இருப்பு?
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருப்பு இருக்கு. இப்போ இருப்பவன் யாரு தான்? அல்லாஹ். இப்போ யார் இருக்கிறானோ, இப்போ மேல இருந்து வந்தா ஈஸியா விளங்கிரும். யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் சிஃபாத் இருக்கும். இல்லாதவனுக்கு சிஃபாத் இருக்குமா? ஆளே இல்லை, அவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லாதவன் எப்படிங்க பார்ப்பான்? இருக்கிறவன் பார்ப்பானா இல்லாதவன் பார்ப்பானா? இருக்கிறவன் தான் பார்ப்பான். இப்போ படைப்புக்கு என்ன இல்லை? உஜூதே இல்லை படைப்புக்கு. இப்போ தாத்தில் படைப்பு மஹ்தூம் இல்லை. இப்போ எல்லா படைப்புகளும் இல்லை. இப்போ மைக் இருக்குது, மைக்கு இல்லை, மைக்குக்கு உஜூத் இல்லை. மைக்குக்கு உஜூதை கொடுத்து மைக்கை இங்கே காட்டி கொண்டு இருப்பவன் யாரு தான்? அல்லாஹ். இப்போ மைக்குடைய இடத்தில் இங்கே இருப்பவன் யாரு தான்? அல்லாஹ் தான் இருக்கிறான். இப்போ எல்லா படைப்புகளையும் பார்க்குறோம். இப்போ எல்லா படைப்புகளுக்கும் என்ன இல்லை? உஜூது இல்லை, எல்லாம் மஹ்தூம் இல்லாதது. எல்லா படைப்புகளோடும் இருந்து அந்த படைப்பை காட்டிக் கொண்டிருப்பவன் யாரு தான்? அல்லாஹ். அப்ப இந்த படைப்பு, இப்போ நம்ம சொல்லுவோம், தேவைகளை எந்த படைப்பும் நிறைவேற்றவில்லை. தேவைகளை எந்த படைப்பும் என்ன செய்யல? நிறைவேற்றவில்லை. மைக்காக இருந்து என்னுடைய சப்தத்தை வாங்கி ஸ்பீக்கருக்கு கொடுப்பவன், ஆம்பிளிஃபையருக்கு கொடுப்பவன் யாரு தான்? அல்லாஹ். அவன் மைக்காக வந்தா மைக்குடைய வேலையை பார்ப்பான், அவன் ஸ்பீக்கரா வந்தா ஸ்பீக்கருடைய வேலையை பார்ப்பான். ஆனா ஒரே ஆளு தான். எந்த ரூபத்தில் வருகிறானோ அந்த ரூபத்துடைய வேலையை பார்ப்பான். இப்போ 4 பேர் இல்லை, 4000 பேர் இல்லை, 4 லட்சம் 4 கோடி பேர் இல்லை. ஒருவன் தான் இத்தனை கோடி படைப்புகளாக, இத்தனை கோடி சிருஷ்டிகளாக, இத்தனை கோடி பொருட்களாக ஒருவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். யார் தான் இருந்துகிட்டு இருக்கிறான்? அல்லாஹ் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் யார் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன்? அல்லாஹ் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. இப்போ தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தகுதிகள் எத்தனை? 4. எத்தனை தகுதிகள்? எத்தனை தகுதிகள் சொல்லுங்க? 4 தகுதிகள். என்னென்ன? தாத் சொல்லுங்க. தாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். தாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உஜூத் இருக்கிறது. படைப்புக்கு ஒரு வகையில பார்த்தா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தாத் இருக்குது. படைப்புக்கு என்ன இல்லை? தாத்து இல்லை. ஆனா அப்படி சொன்னா புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால படைப்புக்கும் தாத்து இருக்குது, உஜூது இல்லைன்னு சொல்றாங்க. உஜூது இல்லாத தாத்து என்ன தாத்துன்னு கேட்பாங்க. ஆரிஃப் சர்கார், ஷேகுமார்கள் என்ன கேட்பாங்க? உஜூதே இல்லை, அது என்ன தாத்து? எதுக்கு உஜூது இருக்கோ அதுக்கு தான், அதுதான் உண்மையான தாத்து. இப்போ விளங்குவதற்கு நாம இந்த உதாரணம், நம்ம பல உதாரணங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன? தங்கத்தில் வளையல் செஞ்சோம். தங்கம்னு ஒரு பொருள் இருக்குது, வளையல்னு ஒரு பொருள் இருக்கு. தங்கம்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? தங்க வளையல்ல தங்கமும் இருக்குது, வளையலும் இருக்குது. தங்க வளையலில் 2 இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது? தங்கமும் இருக்குது, வளையலும் இருக்குது. தங்கம்னாலும் வளையல்னாலும் ஒண்ணா? தங்கம்னாலும் வளையல்னாலும் ஒண்ணா? தங்கம் வேற, வளையல் வேற, அதானே? தங்கம் வேற, வளையல் வேற. ஆனால் வளையலுக்கு உஜூத் இல்லை. வளையலுக்கு சொந்த உஜூத். வளையலை தனியா எங்கன்னா பார்க்க முடியுமா? வளையலை தனியா வெறும் வளையலுங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தங்கத்தை தனியா பார்க்கலாம். தங்கத்துக்கு என்ன இருக்குது? சொந்த உஜூத் இருக்கிறது. இப்போ தங்கத்தில் நம்ம வளையல் செஞ்சோம். இப்போ தங்கமும் வளையலும் ஒன்றாயிருச்சு. 2 தானே? தங்கம் வேற, வளையல் வேற. இப்போ என்ன ஆயிடுச்சு?
ஒன்றாக ஒன்றாக ஆகிவிட்டது. இப்போ உஜூது எத்தனை தான்? 2 உஜூதா, ஒரு உஜூதா? அப்படின்னா 2 பொருளா, ஒரு பொருளா? ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு உஜூது தான் இருக்குது. தங்கத்துடைய உஜூது மட்டும்தான் இருக்குது. வளையலுக்கு உஜூது தங்கத்தை கொண்டு இருக்கு. தங்கம் இல்லை என்றால் வளையலுக்கு என்ன இல்லை? உஜூது இல்லை. இப்போ வளையலுக்கு உஜூதை யார் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? தங்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் தான் கொடுக்கறது? தங்கம் தான் கொடுக்குது. அப்போ அதை தான் நமக்கு விளக்குறதுக்காக தாத் தோ உஜூத் ஏக், உஜூத் ஏக் தாத் தோ. உஜூது ஒன்றுதான், தாத்து 2 இருக்கு. ஒன்று படைப்புடைய தாத்து, இன்னொன்று படைத்தவனுடைய தாத்து. படைப்புடைய தாத்து இப்போ படைப்பை கொண்டு, இறைவனை கொண்டு வெளியாக இருக்குது. படைப்புடைய தாத்து படைத்தவனை கொண்டு என்ன இருக்குது? வெளியாக இருக்கிறது. படைத்தவன் இல்லை என்று சொன்னால் படைப்பு இல்லை. அப்ப அல்லாவே தான் இருக்கிறான். படைப்புகளோடு அல்லாவே தான் இருக்கிறான். அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். வஹுவ மஅக்கும், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ உங்களோடு அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் சொல்றான். வமா ஹலகன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். வானங்களையும் பூமியையும் இதற்கு இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் படைக்கவில்லை. இல்லா பில் ஹக், ஹக்கை கொண்டே தவிர நான் படைக்கவில்லை. இதை கொண்டு தவிர. ஹக்குனா என்ன? அல்லாஹ் தான். ஹக்குனா என்ன? அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் தான் ஹக். அல்லாஹ் சொல்றான், ஹக்கை கொண்டு தான் படைத்திருக்கிறேன் அப்படின்னா என்னை கொண்டு தான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், புத்திசாலிகள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், மா ஹலகத ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ பாத்திலாக படைக்கவில்லை. இது என்ன கிடையாது? பாத்தில் இல்லை, இது என்னதான்? ஹக்கு தான். என்னதான்? ஹக்குக்கு எதிரானது பாத்தில். இது பாத்தில் இல்லைன்னு சொன்னா என்னது இது? ஹக். புத்திசாலிகள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்லுவாங்க? சுப்ஹானக மா ஹலகத ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், இந்த படைப்புகளை நீ என்ன செய்யல? பாத்திலாக படைக்கவில்லை. என்ன செய்யல? அல்லாஹ்தால என்ன செய்யல? பாத்திலாக. எப்படித்தான் படைச்சிருக்கிறான்? ஹக்காகத்தான் படைச்சிருக்கிறான். ஆதாரங்கள் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா படைப்புகளாக அவன்தான் இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அவன் தான் தேவை நிறைவேற்ற முடியும். இப்போ அல்லாஹ் தான் தேவை நிறைவேற்றுகிறான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ரூபத்தில் நமக்கு ஒரு பொருள் வாங்கணும், என்ன செய்யறோம்? கடைக்கு போறோம், காசை எடுத்து கொடுக்குறோம். என்ன செய்யறோம்? காசை எடுத்து கொடுக்குறோம். அந்த காசுடைய ரூபத்தில் இருப்பவனும் யாருதான்? அல்லாஹ் தான். காசுடைய ரூபத்தில் இருப்பவனும் யாருதான்? அல்லாஹ் தான். அப்ப நம்ம அந்த மனத்தில் அல்லாஹ்வை பார்த்தா நமக்கு என்ன விளங்கும்? அல்லாஹ் என் தேவைகளை நிறைவேற்றுகிறான். அல்லாஹ்வை பார்க்கல, நம்ம என்ன விளங்குவோம்? இந்த பணம் என் தேவையை நிறைவேற்றுகிறது. இந்த பணம், நம்ம செருப்பு போடுறோம், காலில் முள்ளு குத்தாம, கல்லு முள்ளு குத்தாம நம்ம காலை பாதுகாக்கிறது. நம்முடைய தேவைகளை இந்த செருப்பு என்ன செய்யுது? நிறைவேற்றுகிறது. அந்த செருப்புடைய ரூபத்தில் நம்மை பாதுகாப்பவன் யாருதான்? அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்வை பார்த்தால் நம்ம என்ன செய்வோம்? செருப்பு என் தேவையை நிறைவேற்றவில்லை. செருப்பு என் தேவையை நிறைவேற்றுறது யாருதான்? அல்லாஹ் தான். பசிக்குது, சாப்பாடு அள்ளி வாயில போட்டு சாப்பிட்றோம், பார்க்குறோம், இந்த சாப்பாடு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றவில்லை. என் பசியை இந்த சாப்பாடு என்ன செய்யல? தீர்த்து வைக்கவில்லை. ஏன்? இந்த சாப்பாடுடைய ரூபத்தில் அவன்தான் இருந்து கொண்டிருக்கிறான். சாப்பாடுடைய ரூபத்தில் யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் தான் இருக்கிறான். அதனால் சாப்பாடு தேவை நிறைவேற்றல, அல்லாஹ் போயிட்டா சாப்பாடு இருக்குமா? நீ மட்டும் இரு, நான் போறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை விட்டு அல்லாஹ் போயிட்டா சாப்பாடு இருக்குமா? காணாம போயிருமா? சாப்பாடு என்ன ஆயிரும்?
காணாம போயிடும். ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸின் மூலமாக நம்முடைய மானத்தை அல்லாஹ் தான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ட்ரெஸ்ஸே நீ மட்டும் இரு நான் போறேன்னு அல்லாஹ் போயிட்டானா ட்ரெஸ்ஸும் காணாம போயிடும். அல்லாஹ் போயிட்டா இங்க ட்ரெஸ் இருக்காது. தங்கம் சொல்லுது வளையலை பார்த்து, வளையலே இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், போதும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி தங்கம் என்ன செஞ்சிருச்சு, சென்று விட்டால் வளையல் இருக்குமாங்க? வளையலும் பின்னாடியே போக வேண்டியதுதான். வளையல் என்ன செய்ய முடியாது, தனியாக நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்ப அல்லாஹ் சென்று விட்டால் இந்த உலகத்தில் எந்த படைப்பும் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்? எந்த படைப்புக்கும் என்ன இல்லை, உஜூது இல்லை. எந்த படைப்புக்கும் சொந்த இருப்பு இல்லை. எல்லாம் இந்த வளையல மாதிரி, அல்லாஹால தங்கத்தை மாதிரி. விளங்குறதுக்காக இந்த உதாரணம், முழுசா இந்த உதாரணமும் சரி கிடையாது. அந்த தங்கத்துக்கும் உஜூது அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கிறான். தங்கத்துக்கும், தங்கமும் யாரை கொண்டுதான் இருந்துகிட்டு இருக்குது, அல்லாஹ் கொண்டுதான் இருந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் யாரை கொண்டுதான் இருக்குது, அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறது. அந்த படைப்புகளும் வெறும் ரூபங்கள் மட்டும்தான் படைப்புக்குரியது. பேரும் ரூபம் மட்டும்தான் என்னது, படைப்புக்குரிய. பேரும் ரூபம், உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் யாருதான், அல்லாஹ் தான். இப்போ வளையல் சொல்றோம், வளையலுக்கு என்ன இப்ப சொந்தமா இருக்குது, வளையல் என்ற பேர், அந்த வளையலுடைய ரூபம். இதை தவிர வேற என்ன இருக்குது அதுக்கு? மீதமெல்லாம் யாருடையது, தங்கத்துடையது. தங்கம் போய்விட்டால் அந்த பேரும் போயிடும், வளையல்ன்ற பேரும் போயிடும், அந்த ரூபமும் போயிடும். இப்ப அல்லாஹ் சென்று விட்டால் இந்த உலகமே இருக்காது. இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி படைத்தேன், என்னை கொண்டே தான் நான் படைச்சிருக்கிறேன். நான் எப்படி படைச்சிருக்கிறேன், ஹக்கை கொண்டுதான் படைத்திருக்கிறேன். ஹக்கை கொண்டு படைச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தானே ஹக்கு. ஹக்குனா உண்மை, சத்தியம். யார் தான் உண்மை, அல்லாஹ் தான் உண்மை. யார் தான் சத்தியம், அல்லாஹ் தான் சத்தியம். மற்றதெல்லாம் பொய். இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. பொய்னா என்ன, பொய் எப்படி இருக்கும், உண்மை மாதிரி இருக்கும், அதான் பொய். எப்படி இருக்கும், ஆனா அது என்னது, பொய். அது இருக்கிற மாதிரி இருக்கும். பொய் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது இல்லை, அதானே பொய். உண்மைனா எது இருக்குதோ அதான் என்னது, உண்மை. அப்ப அல்லாஹ்தால அவன் இருக்கிறான், ஆனா யாரும் பார்க்கறது இல்லை. படைப்பு இல்லை, ஆனா எல்லோரும் படைப்பை தான் பார்க்கிறாங்க. அப்ப யார் படைப்புகளை பார்க்கிறார்களோ அவர்கள் பொய்யை பார்க்கிறார்கள். யார் அல்லாஹ்வை பார்க்கிறார்களோ அவர்கள் மெய்யை பார்க்கிறார்கள், ஹக்கை பார்க்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, நான் ஹக்கை கொண்டு படைத்திருக்கிறேன். விளங்குதுங்களா? இப்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார் மட்டும்தான், இப்ப விளங்குதா? சரிதானே? இப்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார் மட்டும்தான்? ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். வேற யாருக்கும் வணக்கத்திற்கான தகுதி என்னது இல்லை. அதுக்கு தகுதிகள் ஏன் யாருக்கும் இல்லை, அதுக்கு 4 காரணங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் இது நம்ம சொல்லும் போது நமக்கு சரியா புரியல. ஏன்? படைப்புகள்லாம் எவ்வளோ தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருது. அப்ப அதனால நாம யாரை தான் நம்ம விளங்குறோம், படைப்புகள் தான் தேவை அல்லாஹ் எங்க நிறைவேற்றுறான், அல்லாஹ் கண்ணுக்கு தெரியல. அல்லாஹ்தால கண்ணுக்கு தெரியல. ஏன்? அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அல்லாஹ்தால கண்ணுக்கு அவனுக்கு கண்ணால் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, அவன் அவனாக இருக்கும் நிலையில் யாரும் பார்க்கவே முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது அவனுடைய தன்சி. ஏன்னா அவனுக்கு ரூபம் இல்லை, நிறம் இல்லை. ரூபமும் நிறமும் இல்லாத எப்படி பார்க்க முடியும்? அப்ப அவன் அவனாக இருக்கும் நிலையில் யாரும் அவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப அவனை
பார்க்க வேண்டுமானால் ஒரு ரூபத்துல தான் பார்க்க முடியும். அதனால் அல்லாஹால யாருடைய கண்ணுக்கும் தெரியல. அல்லாஹால யாருடைய கண்ணுக்கு எங்கேயுமே தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டா சொல்றது அல்லாஹ் இருக்கிறான்ட்டு. கேட்டா அல்லாஹ் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் இருக்கிறான்றதை நம்ம பாக்குறோமா? இங்க இங்க அல்லாஹ் இருக்கிறானா? இங்க இருக்கிறானா? அல்லாஹ் இப்படி மண்டை இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி எப்படி ஆட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ் இருக்கிறானா இங்க? ஆனா நமக்கு கவனத்துல வந்துச்சா? மனசுல வந்துச்சா? வரல. வந்துச்சா? கவனத்துல வரல. ஆனா அல்லாஹ் சொல்றான், இங்க 3 பேர் இருந்தால் 4வதாக நான் இருக்கிறேன், 4 பேர் இருந்தா 5வதா நான் இருக்கிறேன். எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, குறையா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா நான் இருப்பேன். அப்ப அல்லாஹ் இங்க இருக்கிறான். நம்ம கவனிக்கிறது இல்ல. நம்ம என்ன செய்யறது இல்ல? அல்லாஹ்வை கவனிக்கலையே. ஏன் கவனிக்கல? அவன் கண்ணுக்கு தெரியல. ஏன் கவனிக்கல? அவன் கண்ணுக்கு தெரியாததனால். இப்ப அல்லாஹ் என்பது பொய் மாறி இருக்கக்கூடிய உண்மை. கண்ணுக்கு தெரியாததுனால அது பொய் மாதிரி தெரியுது. கண்ணுக்கு தெரியல எங்கங்க? ஆனால் அது முழு உண்மை. படைப்பு கண்ணுக்கு தெரியுது. உண்மை மாதிரி இருக்கக்கூடிய பொய். படைப்பு என்னது? படைப்பு தான் இருக்குது. இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. யாரும் இல்லை இல்லல்லாஹ். யார் மட்டும்தான் இருக்கிறான்? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். அதான் உண்மை. ஆனா அல்லாஹால அப்படி சொல்லல. நீங்க 4 பேர் இருந்தா 4 பேர் இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லல. 4 பேர் இருந்தா 5வதா நான் இருக்கிறேன். ஆனா ஷேகுமார்கள் சொல்லும் போது 4 பேர் இல்ல, ஒருத்தன் தான் இருக்கிறான். ஏன்? ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுக்கு படைப்பு வேணும். அல்லாஹால அவன் தானே ஆசைப்பட்டு படைச்சிருக்கிறான். அப்ப அவன் படைப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவான்? எல்லா படைப்பும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள நானும் இருக்கிறேன். ஷேகுமார்களுக்கு இந்த படைப்பு தாங்க அல்லாவை மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. இந்த படைப்பை பார்த்து அல்லாவை நம்ம மறந்துடுறோம். அல்லாவுடைய ஞாபகத்தையும் இந்த படைப்பு என்ன செஞ்சிருது? மறக்கடிச்சிருது. அதனால் படைப்பு இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான். இரண்டும் உண்மைதான். தங்கத்துல என்ன செஞ்சாங்க? வளையல், மோதிரம், செயின். நகை கடைக்கு போனோம், இது என்னதுங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது வளையல். தங்கம்னா சொல்லுவாங்க? தங்க நகை கடைக்கு போயிட்டோம், இது என்னங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வளையல் தானே சொல்லுவாங்க. தங்கம் யாராவது சொல்லுவாங்களா? இது வளையல். இது என்னதுங்க? இது மோதிரம். இது என்னதுங்க? இது கம்மல். இது என்னங்க? இது மூக்குத்தி. ஏங்க தங்கம் இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க எதை கேட்டாலும் வளையல் கம்மல்னு சொல்றீங்க, தங்கம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நான் தங்கம் வாங்குறதுக்கு தான் வந்தேன். இது எல்லாமே தங்கம் தான். அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, அல்லாஹ் எங்கங்க? அல்லாஹ் எங்கங்க? அல்லாஹ்வை காணோமே. எல்லாமே அல்லாஹ் தான். எல்லாமே என்னதான்? படைப்பு, ரூபங்கள் எல்லாமே தங்கம் தாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாமே தங்கம் தான். எல்லாமே தங்கம் தான். ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன யூஸுக்கு வேணும் தங்கம்? கையில போட்டுக்கிறதுக்கா, காலில் போட்டுக்கிறதுக்கா, இல்லை கழுத்துல போட்டுக்கிறதுக்கா? அதுக்கு ஏற்றது மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்? தங்கத்தை கொடுப்போம். இப்போ எல்லாமே அல்லாஹ் தான். நம்முடைய தேவைக்கு ஏற்றது மாதிரி ரூபத்தில் வந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறான். எந்த தேவைக்கு எந்த ரூபத்தை அவன் எடுக்கணுமோ அந்த ரூபத்தில் வந்து நமக்கு என்ன செய்யறான்? உதவி செய்கிறான். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரான். அப்ப தேவைகள் இந்த ரூபத்துல வந்ததுனால ரூபத்தை பிடிச்சுக்கிட்டு நாம என்ன செஞ்சிட்டோம்? எனக்கு கையில போடணுங்க வளையலுங்க, வளையல். வளையல் வளையலை போட்டுக்கிட்டு இது என்னதுங்க வளையல்? இப்போ தங்கம் இல்லைங்க, வளையல் தாங்க இது. இது என்னங்க? சோறு. அப்ப அல்லாஹ் எங்கங்க? அல்லாஹ் இல்லைங்க, சோறு தாங்க. இனிமே கேட்டா என்ன சொல்லணும்? சோறுங்க. அல்லாஹ் எங்கங்க? அல்லாஹ் தாங்க இது. சரி, அல்லான்றதுனால சோறு இல்லைன்னு ஆகி போச்சா? சரி, அல்லாஹ் தான், சோறு இல்லைன்னு ஆகி போச்சா? சோறாக அவன் இருக்கிறான். சோறு இல்லாம போல, சோறும் இருக்குது, அல்லாவும் இருக்கிறான். சாப்பாடும் இருக்குது, அல்லாவும் இருக்கிறான். இப்ப நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன்
யார் மட்டும்தான்? லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது இப்போ விளங்குதுங்களா? மனசுல மனசுல இறங்குதுங்களா? இப்போ கல்புல இறங்குதா? என்னுடைய தேவைகளை இதுவரை நிறைவேற்றி தந்தது யாருதான்? அல்லாஹ் தான். எங்க சோறு தானேங்க? சோறு தான் அல்லாஹ் தான். எங்க என்னுடைய பெற்றோர் தானேங்க? பெற்றோர் தான் அல்லாஹ் தான். என் வீட்டுக்காரர் தானேங்க? வீட்டுக்காரர் தான் அல்லாஹ் தான். காசு பணம் தானேங்க? காசு பணம் தான் அல்லாஹ் தான். படைப்பை இல்லைன்னு நம்ம சொல்லல. படைப்பாக அவன் இருந்து என்ன செய்யறான்? இப்ப அவன் தான் இருக்கிறான், அவன்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறான். எல்லாம் நமக்கு நம்ம மனைவி ஒரு வேலை செஞ்சு தராங்க, நாம மனைவிக்கு வேலை செஞ்சு தரோம். நான் இல்லை என் ரூபத்திலிருந்து அவன் செய்து தருகிறான். மனைவி இல்லை, மனைவியுடைய ரூபத்திலிருந்து அல்லாஹ் செய்து தருகிறான். அல்லாஹ் தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இது எனக்கு சொந்தமானதல்ல. என்னுடைய கை, என்னுடைய கால், இது எதுவும் எனக்கு சொந்தமானதல்ல. இதுவெல்லாம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. என்னுடைய உடைகள், நான் பயன்படுத்தக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடையது. அதை தேவைப்படக்கூடிய நேரத்தில் எனக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு கொடுப்பவன் அல்லாஹ், பயன்படுத்த வைப்பவன் அல்லாஹ். இப்ப படைப்பு அல்லாஹ் ஆயிருச்சா? அல்லாஹ் படைப்பாயிட்டானா? இல்லை. படைப்பு படைப்பா தான் இருக்குது, அல்லாஹ் அல்லாவா தான் இருக்கிறான். எவ்வளவு காலம்தான் வளையலும் தங்கமும் ஒன்னா இருந்தாலும் வளையல் வளையல் தான், தங்கம் தங்கம் தான். தங்கம் வளையலாக போறது இல்லை, வளையல் என்ன ஆக போறது இல்லை, தங்கமா. இப்ப தற்காலிகமா வளையல் தங்கமா இருக்குது, தங்கம் வளையலா இருக்குது தற்காலிகமாக. 10 வருஷம் ஒன்னா இருந்துருச்சு, அதுக்கப்புறம் இவங்களை பிரிக்கவே முடியாதுங்க அப்படின்னா இருக்குது. நெருப்புல போட்டு உருக்கணும்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிரும்? வளையல் காணாம போயிடும், தங்கம் இருக்கும். அதே போலத்தான் இந்த படைப்புகள் அழிந்து விட்டால் படைப்புகள் அழியும், அல்லாஹால என்ன செய்ய மாட்டான்? அழிய மாட்டான். அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்கிறான், நீ எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பான். அவன் பெருசா போறதும் இல்லை, அவன் சிறுசா போறதும் இல்லை, அவன் கூட போறதும் இல்லை, அவன் குறைய போறதும் இல்லை. அவனில் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை, இதுவரைக்கும் வந்ததும் இல்லை, வரப்போறதும் இல்லை. அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லா படைப்புகளாகவும் அவனே வெளியாகி எல்லா படைப்புகளுடைய தேவைகளை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நிறைவேற்றி கொடுத்துட்டு அல்லாஹ் விலகி தருவானாக. நம்முடைய கல்புல கொஞ்சம் இந்த விஷயம் ஈமான் தொடுதா இல்லையா? நம்முடைய கல்புல தொடுதா இல்லையா? அப்போ இது என்னது? இது ஈமான். என்ன விஷயம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது? ஈமானை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஈமான் கொண்டுகிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டோன்னு சொன்னோம், இப்போ ஈமான் கொண்டுகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. அந்த ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஸலம்னா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.